மார்னிங் பாஸ். 866141 தானே இந்த நம்பர். எனக்கு ஒரு போன் வரும். அடையார் போலீஸ் ஸ்டேஷனான்னு கேட்பாங்க. நீங்களும் ஆமான்னு சொல்லுங்க. உங்க ஹோட்டல் பேரை சொல்லிடாதீங்க. இந்த பார் ராஜா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஓ, நீங்க பொய்யே சொல்றது இல்லையா? மாட்டுக்கறியை போட்டு மான் கறிங்கிற, காக்காயை சுட்டு காடைங்கிற. நீ அதை சொல்லல. நீ பொய் சொல்றேன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவேன். சரி சரி, போய் உட்காருப்பா. அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்க. சொல்றேன். ஹலோ, யாரு? ராஜாவா? அவர் இங்க கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா, அடையார் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஹலோ சார், நான் தான் விஜயா பேசுறேன். ஹலோ மிஸ் விஜயா, நான் கொடுத்த நம்பர் கரெக்டான செக் பண்ணி பாருங்க. சிச்சி, அது இல்லைங்க, மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. பரோட்டா கைமா பார்சல் பண்ணி கொடுறா. என்னங்க இது? போலீஸ் ஸ்டேஷன்ல பரோட்டா கைமான சத்தம் வருது. ஒண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், ஜன்னல மூடியா. ஒண்ணுல பிரியாணி வாசனை கூட அடிக்கும் போல் இருக்கு. வழிறாரு. சிரிக்காத, விஷயத்த சொல்லு. சார், நீங்க ஸ்டோருக்கு வந்தப்ப சொல்ல மறந்துட்டேன். நான் உயிருக்கு உயிரா ஆசையா வளர்த்துட்டு இருந்த நாய் 2 நாளா காணாம போச்சு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டு சத்தம். நாயே கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிடறேன், வைங்க. போன்ல நாய் காணா போச்சுன்னு சொன்னீங்க, ஆனா எந்த நாயின்னு சொல்லல. அதனால காணா போன அத்தனை நாயும் கூட்டிட்டு வந்துட்டேன். கால் கடிக்க போத. உங்க ஃப்ரெண்டு சொன்னது சரிதாங்க. நான் உங்க கடைக்கு வந்தது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதா. அப்போ வாட்ச் நாயெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதா? ஆமா. மேனகா சொன்ன இன்னொரு விஷயம், I love you. What about you? உங்களை காதலிக்கிறேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கணுமே. என்னையா இந்த ராஜாவை புரிஞ்சுக்கல? அதுக்கு என்ன, அடிக்கடி சந்திச்சா போதும். விஜய், நீயும் என்ன லவ் பண்ற, ஆனா சொல்றதுக்கு கூச்சப்படுற. பரவாயில்ல, மெதுவா யோசிச்சே சொல்லு. நாளைக்கு சாயந்தரம் வந்து அழைச்சுக்கிறேன். மாருதியில் வரட்டுமா? 2000 வரேன், பிளைமூத்ல வரேன், ஷெவர்லெட் இம்பாலால வரேன், ஆட்டோல வரேன், ரிக்ஷால வரேன், சைக்கிள்ல வரேன், மாட்டு வண்டியில வரட்டுமா? ஓகே ஓகே. தேங்க் யூ. ஸ்டாப். விஜயா, நாளைக்கு எத்தனை மணிக்கு சொல்லலையா? சாயந்தரம் 4 மணிக்கு. ஓகே, ரைட் ரைட். ஐயோ, எத்தனை வண்டி விஜய். இதுல உனக்கு எது வேணும்? 50,000 கிடைச்சா போதுண்டா. பேசாத வித்துலான் இருக்கேன். எதை? இந்த மாருதி காரையா? ஆமா. போடா பைத்தியக்கார பையல, உன் காரு 80,000க்கு போகும்டா. போகும் தான், என்ன பண்றது, ஒரே பண கஷ்டமா இருக்க. ஏய், இந்த மாருதியை வாங்கினதுல இருந்து ஒரே ஆக்சிடென்ட்ரா. வீட்டுல வேற எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். அட வித்து ஒழிச்சிடலானா இந்த நம்பர் வேற சரியில்லை. எல்லாத்தையும் கூட்டினா 8 வருது. எவனுமே வாங்க மாட்டேன்றான். ராசியே இல்லடா. ஏன்டா இப்படி அழுத்துக்கிற? எவனாவது ஏமாந்தவன் கிடைச்சானா வித்துரு. சரி சரி, பார்க்கலாம். சார், என்ன சார் வேணும்?
ஒண்ணு வேணாம், நீ போலாம். இந்த பாருடா, ஷோரூம் கண்டிஷன் வண்டியா 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. அதுக்கு சொல்லடா, வண்டியை வச்சுட்டு நீ மெயின் நான் சொல்றதை கேளுடா. சரி. என்ன சார் பாக்குறீங்க? என்ன வேணும்? இது உங்க வண்டியா? ஆமா சார், இது மாதிரி ஒரு கருப்பு மாருதி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த நம்பர்லாம் சேர்த்து கூட்டினா 8ன்னு வந்தா எனக்கு ரொம்ப ராசி. இந்த காரை வாங்கிக்கிறீங்களா? ஓ, நீங்க விக்கிறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நல்ல விலை கிடைச்சா வித்துடலான்னு தான். என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? உங்க ரேஞ்ச் என்ன சொல்லுங்க. 1 லட்சம், 1,50,000. ஓகே. அப்ப விலைய பேசலாமா? அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வண்டி எப்படி இருக்குன்னு நான் ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குமே. என்னடா சொல்றாரு? நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட வண்டி எப்படி கொடுக்கறதுன்னு. அது டோன்ட் வரி. இத பாருங்க, அந்த கான்டஸா அது ஏன் வண்டி. ஹலோ, இத பாருங்க சார், உங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வர வரைக்கும் இத வச்சுங்களேன் நீங்க. டேய், யோசிக்காத. சாவியை குடுறா. 1 லட்சம் ரூபாய் தரங்குறாரு. அதுக்கு மேல அவர் கான்டஸா சாவியை வேற நமக்கு தரங்குறாரு. இன்னும் என்னடா தயக்கம்? குடுறா. நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன் சார். சார் சார் இருங்க, இது இந்தாங்க. இது மாருதி சாவி. இது கான்டஸா சாவி சார். இது ஏசி வண்டி, விலை உயர்ந்த வண்டி சார். ஜாக்கிரதை பாத்துங்க. சார் நிதானமா போயிட்டு வாங்க. என்ன அவர் கண்டுக்க மாட்டாரு. என்ன அவர் கண்டுக்க மாட்டாரு? அவர் இல்லைங்க, உங்க ஆளு வந்திருக்காரு. எங்கால? குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜா. குட் ஈவினிங். பாடிட்டு இருந்தீங்க, முடியட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீ, வெளியே வாடா. டா டா என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓஹோ. கமிங் டா. சீக்கிரம் இறங்கடா. ஏன் சார், இவரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? இவரை போய் மரியாதை இல்லாம பேசுறீங்களா? அப்படி ஒரு கப்சா விட்டுருக்கானா இவன்? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? சேனாபதி இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ராஜா இருக்க முடியாதா? இருக்கலாம். ஆனா அவன் பேர் தான் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க. நீ உள்ளதா இருக்கணும். ஐயோ, இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிறது ஒருவேளை என் ரெட்ட பிறவி அண்ணனா இருக்கும். அவரு பேரு யுவராஜா, என் பேரு ரவிராஜா. அந்த யுவராஜா வர்ற வரைக்கும் இந்த ரவிராஜா உள்ள இருக்கட்டும். ஐயோ, One minute. ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னீங்க? இல்ல விஜி, அவரு பேரு ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால அது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ரவிராஜா. எஸ் சார், கொஞ்சம் வாங்க. அண்ணனை கூப்பிடுறீங்களா? ஆமா. ஏய், அதான் அவன்தான்டா. ஆமாண்டா, வாடா. ஐயோ சார் சார், இவனேதான் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் தானே? இவன் தானே சார். சார் சார், நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் தானே? அதே திருட்டு மொழி. இவன் தான் சார். சார் 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 இருங்க சார். சார் வாங்க. தெய்வ மகன் பாத்தீங்களா? அதுல சிவாஜி பாத்தீங்களா? 3 சிவாஜி இருந்தாங்களே. நவராத்திரி பாத்தீங்களா? அதுல 9 சிவாஜி இருந்தாங்களே. அது மாதிரி என் அண்ணனும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ன தப்பு? ஐயோ, குழப்பறானே. இவன் தான் சார். ஸ்டேஷனுக்கு வாடா. பத்தலையா? நீ ஸ்டேஷனுக்கு வாடா. முட்டிக்கு முட்டி தட்டுறேன். சார், ஏமா, இவன் ஒரு திருடன். இவன் நம்பி எந்த அளவுக்கு ஏமாந்துருக்க? ஏதாவது குழந்தை? சார், நான் பண்பாட்டை மீறாதவன் சார். கிழிச்ச திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் பண்பாடா? வாடா, ஏன் பண்பாட்டை காட்டுறேன். ஏன்டா இன்ஸ்பெக்டர் நடிச்சு எங்களை ஏமாத்துற? விஜி, நான் இப்படிதான் விளையாடுவேன். நம்பாத நீ. get lost. உன் சாவகாசமே தேவையில்லை. ராஜப்ல காதல கெடுத்துட்டல, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஏறா ஆயிரம் போயா. என் கார் எங்கயா? விஜய போயிட்டா. கார் பெருசா? கார் வித்துட்ட போங்க. டேய், கார் வித்துட்டானடா. ஐயோ, ராஜா வர போறாரா? ராஜா வர போறாரா? கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், என்னையா சுத்தம் மசமசல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ராஜா வர போறாரு. 23ஆம் நம்பர் செல்ல சுத்தமாவீங்க. போங்க, Dress எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். போங்கயா. ஐயோ, ராஜா வர போறாரு. ராஜா வர போறாரு.
எவ்வளவு நாளாச்சு பார்த்து. வரட்டு. ராஜா வரப்போறாரு. ராஜா வரப்போறாருயா. ஜப்பான் ராஜா வரப்போறாருன்னு சொல்றேன்ல. காதுல விழுந்துச்சு. என்னது? ராஜா வர்றது உனக்கு ஒரு செய்தியாவே தெரியலையா? இல்ல. விளையாடுறியா? ராஜாவுக்கு வரவேற்பு எல்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம். ஏன் சார்? ஏன் ராஜா வர்றப்ப நான் கையில மாலையை வச்சுட்டு செண்டை வச்சுட்டு வாராஜான்னு கூப்பிடணுமா? முடியாது சார். முடியாது சார். இந்த உலகமே தலைகீழா உருண்டாலும் இந்த ஜப்பான் ராஜாவெல்லாம் வர இருக்க மாட்டான். வருக ராஜா வருக. என்ன செந்தமிழ்லாம் பேசுறான்? பாரு கருந்தமிழ்ல பேசுவான். புடி அடி கைய. ஏய் ஜப்பான் என்னடா இழைச்சிட்டனியா? உன்னை பார்க்காம தான்பா.